ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் சூர்யா ரவிச்சந்திரன் பேசுகிறேன். வெல்கம் டு மை சேனல் சூர்யா டாக்கிக்கல். இன்றைக்கி கிரேட் இண்டியன் ஃபேமிலியோட கிரேட் இண்டியன் மேரேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆப்வியஸ்லி அவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். முகேஷ் அம்பானி அண்ட் நீதா அம்பானியோட பையன் அனந்த் அம்பானி அண்ட் ராதிகா மெர்ச்சன்ட்டோட கல்யாணத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ இந்த கல்யாணத்தில் என்னப்பா பேச போகிறதுக்கு இருக்குது, அவங்க வந்துட்டு நிறைய காசு செலவு பண்ணி இந்த கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி அது உண்மை தான், அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் அதில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களாக இருக்கட்டும், அவங்க அதுக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த டீட்டெயிலான ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ வேர்ல்டு கன்வென்ஷன் சென்டரில் ஜூலை 12 இந்த கல்யாணம் நடந்திருக்கு. அண்ட் இந்த கல்யாணத்துக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நிறைய நியூஸ்லலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த கல்யாணத்தோட ஒட்டுமொத்த செலவு வந்துட்டு 5000 கோடி. அதாவது முகேஷ் அம்பானியோட நெட்வொர்த் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், 7.5 lakhs crores. அதில் வெறும் 0.5% தான், அதாவது 5000 கோடி தான் செலவு பண்ணி இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல்யாணத்தில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இந்த கல்யாணத்தோட பட்ஜெட் தான் ரொம்ப பெரிய ஸ்பெஷல். ஸோ அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அவங்க போட்டிருக்க ஜுவல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. அண்ட் ஈவன் நம்மளால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ காஸ்ட்லியான விஷயங்களை தான் அந்த கல்யாணத்தில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் என்னப்பா அது அவங்க காசு அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எல்லாமே எங்கே வந்து நிற்கிதுன்னா, ஆப்வியஸ்லி நம்ம தலையில் தான் வந்து வீடியோ. ஜியோ ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கே இருந்தாங்க, இப்போ எங்கே இருக்கிறாங்க, அண்ட் ஃபியூச்சரில் எங்கே இருக்க போகிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செலவு பண்ணி கல்யாணம் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ பிரம்மாண்டமாக நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக நடந்திருக்கு. நம்ம இந்தியாவில் நடக்கல, பட் துபாயில் நடந்திருக்கு. துபாயோட ரூலரான ஷேக் முகமது பின் ரஷீத் அவர்களுக்கு வந்துட்டு 1979 அவரோட கல்யாணம் நடந்தபோது கிட்டத்தட்ட அன்னைய மதிப்படி 137 மில்லியன் அமெரிக்கன் டாலர் செலவு பண்ணி அந்த கல்யாணத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ அது அவங்க காசு, அவங்க பணம், அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தான் ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். நம்மளாம் யூஸ்வலாக கல்யாணம் பண்ணணும்னா எவ்வளோ செலவு பண்ணுவோம்னா, நம்மளோட வெல்த்லேருந்து 10% ஒரு 15% எடுத்து தான் நம்ம செலவு பண்ணுவோம். பட் அவர் வெறும் 0.5% வச்சு அவரோட கல்யாணத்தை முடிச்சிருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது நம்ம தான் அதிகமாக செலவு பண்ணுறோம், பட் பர்சன்டேஜில். ஸோ இது ஒன்று. அண்டு அவங்க செலவு பண்ண அந்த கல்யாணத்தோட செலவு மட்டுமே நிறைய கண்ட்ரிஸோட ஜிடிபியை கிராஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆப்வியஸ்லி அது உண்மை தான். நிறையா சின்ன சின்ன கண்ட்ரிஸ்லாம் இருக்குது. ஆஃப்ரிக்காலலாம் பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் ஏழ்மையில் தான் இன்னும் நிறைய மக்கள் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட ஜிடிபிலாம் கிராஸ் பண்ணிடுச்சு, கட்டாயமாக கிராஸ் பண்ணிடுச்சு. இந்த 5000 கோடி இருக்கு இல்லையா, இந்த 1000 கோடி வச்சு நம்மளால் என்னென்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டு மட்டும் இல்லாமல் நிறைய மாநிலங்களில் மேஜராக இருக்கக்கூடிய விஷயம் வந்துட்டு எஜுகேஷனல் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ எஜுகேஷனை மேம்படுத்துறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹையர் ஸ்டாண்டர்ட் லெவலில், ஒரு இன்டர்நேஷ்னல் சிலபஸ் லெவலில் நம்மளோட கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய எஜுகேஷனையுமே மேம்படுத்துறதுக்கு இந்த பணத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சிறு குறு தொழிலோட நிறுவனங்கள் அண்ட் தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த முதலீட்டாளர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொடுக்கலாம். சேம் வே அவங்களும் வளருவாங்க அண்ட் இந்தியாவோட க்ரோத்துமே வளரும். சுகாதாரத்துறையில் நம்ம மேம்படுத்த வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்குது. போதிய பெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, போதிய மெடிக்கேஷன்ஸ் இல்லை. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் பற்றாக்குறை இருக்குது. அதெல்லாம் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். அடுத்து வந்துட்டு விவசாய கடனை வந்து தள்ளுபடி பண்ண முடியும். நான் இது வந்து குறிப்பிட்ட ஒரு சில மக்களுக்காக நான் சொல்லலை. கிட்டத்தட்ட இதனால் நிறைய லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெறுவாங்க. இப்போ நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு ஹையர் எஜுகேஷன் எப்படி முடிச்சிருப்போம்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பேங்க்கில் லோன் வாங்கி முடிச்சிருப்போம். இதனால் நிறைய பசங்களோட ஹையர் எஜுகேஷன் லோனை வந்து தள்ளுபடி பண்ணுறதுக்கான ஒரு பெரிய அமௌண்ட்டாக இது யூஸ் ஆகும் அப்படின்றது என்னோட கருத்து. இன்னும் இந்த விஷயத்தை இன்னும் சீரியஸாக சொல்ல போனால், இந்தியாவோட லாஸ்ட் மிஷன் சந்திராயன் 3 வந்துட்டு லான்ச் பண்ணாங்க இல்லையா, அந்த சந்திராயன் 3யோட ஒட்டுமொத்த காஸ்ட், இங்கே பூமியிலேருந்து விண்வெளிக்கு அனுப்புனது வரைக்கும் ஒட்டுமொத்த செலவு பார்த்தீங்கன்னா 615 கோடி தான். கிட்டத்தட்ட 9 சந்திராயன் 3 வந்து நம்மளால் இந்தியாவிலேருந்து விண்வெளிக்கு அனுப்ப முடியும் அந்த பட்ஜெட் இருந்துச்சுன்னா. இந்தியாவில் நிறைய ஹை பட்ஜெட் மூவிஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் ரஜினி சார் நடித்த 2.0 மூவி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 570 கோடி அந்த படத்துக்கான பட்ஜெட். 10 படம் கிட்டத்தட்ட எடுக்கலாம்னு கேட்டால். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ஹியூஜ் நம்பர் அந்த 5000 கோடி அப்படின்றது. இந்த கல்யாணத்தில் அடுத்து முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு தான். 1-2 கிட்டத்தட்ட 2500 ஃபுட்டு வரைக்கும் இந்த கல்யாணத்தில் பரிமாறப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் காசியில் இருக்கக்கூடிய வாரணாசின்ற பகுதியில் ஒரு டமட்டார் கி சாட்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபேமஸான டிஷ்ஷஸ் அண்ட் டெலிஷியஸான டிஷ்ஷஸ் அண்ட் ஹைலி எக்ஸ்பென்சிவான டிஷ்ஷஸ் எல்லாமே வந்துட்டு நீதா அம்பானி டேரெக்டாக போய் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்களோட ஃபுட் மெனு லிஸ்ட்டில் வந்து அதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதுக்கே அதிகமான அமௌண்ட் செலவு பண்ணியிருக்காங்க. சவுத் இந்தியனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தம், கல்யாணம், ரிசப்ஷன் இதோட முடிச்சிருவாங்க. பட் இங்கே வந்து கிட்டத்தட்ட நிறைய ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. அதில் முக்கியமாக ஒரு 10 ஃபங்க்ஷன் வரைக்கும் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரோக்கா செரமனி. இந்த செரமனிலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, 2 குடும்பத்தை சேர்ந்தவங்களும் வந்துட்டு அவங்களுக்குள்ள கிஃப்ட் ஷேர் பண்ணிப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க அஃபிஷியல் ஆக்குறது தான் இந்த செரமனியோட ஸ்பெஷாலிட்டி. அடுத்து மெஹந்தி செரமனி, ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ தேர்ட் வந்து வெல்கம் அண்ட் கோல்டனா செரமனி. இந்த செரமனியில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராதிகா மெர்ச்சன்ட்டை அவங்களோட ஃபேமிலிக்குள்ளே வெல்கம் பண்ணுறாங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா
லஹான் லக்வானா செரமனி ஐ திங்க் அந்த மாதிரி தான் ஸ்பெல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த செரமனி அங்கே பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக வந்து கல்யாணம் பண்ணும்போது ஐயரை கூட்டிகிட்டு வந்து பத்திரிக்கை எழுதுவோம் இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் தான். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருமே இன்டர்நெட்டில் பார்த்துருப்போம், அந்த ஒரு கோயில் மாதிரி ஒரு ஷேப்பில் அந்த கல்யாண பத்திரிக்கை வந்து நல்லா வைரல் ஆனிச்சு இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் தான். ஸோ அடுத்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன்ஸ் இன் ஜாம்நகர். இது ப்ரீ வெட்டிங் செரமனி ஆல்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட அது ஒரு 3 நாள் நடந்துச்சு இந்த ஜாம்நகரில். ஒரு கவர்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு தனிநபர் பண்ணியிருக்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஏர்போர்ட், ஒரு டொமஸ்டிக் ஏர்போர்ட்டை ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக மாற்றிருக்கிறாங்க. ஒரு டொமஸ்டிக் ஏர்போர்ட்டை ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக மாற்றத்துக்கு நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. நிறைய மக்கள் அங்கே யூஸ் பண்ணணும் அந்த ஏர்போர்ட்டை, அண்ட் நிறைய டிராஃபிக் இருக்கணும், ஏர் டிராஃபிக் இருக்கணும், நிறைய ஃப்ளைட்ஸ் வரணும். அங்கே இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட மாற்ற சொல்லி மாற்றிருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் நீங்களே யோசிச்சு பாருங்கள். அப்படி இந்த ஏர்போர்ட்டை வந்துட்டு ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக மாற்றணுமான்னு கேட்டிங்கன்னா அவசியமே கிடையாது. ஒரு பெரிய செலிபிரிட்டி, ஒரு ஹைலி செக்யூர்ட் பர்சன்ஸ் வராங்க, ஸோ பெரிய ஃபங்க்ஷனுக்கு வராங்கன்னும் போது ஆப்வியஸ்லி வரட்டும். குஜராத் இல்லை மும்பைலேருந்தோ ஒரு அவங்களோட ஃப்ளைட்டை வச்சு அவங்க கூட்டிகிட்டு வரலாம். ஸோ இருந்தாலும் அவங்க கிட்ட காசு இருக்கணுன்றதை காட்டுறதுக்காக ஒரு டொமஸ்டிக் ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக மாற்றி அங்கேருந்து எல்லா மக்களையும் வர வச்சிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ செகண்ட் டே ஃபங்க்ஷன் வந்து அந்த இடத்த சுற்றி காட்டுறதே ஒரு செகண்ட் டே ஃபங்க்ஷனை வச்சிருக்காங்க. அண்ட் தேர்ட் டே வந்து பார்ட்டி. அந்த பார்ட்டியில் தான் மார்க் ஜூக்கர்பர்காக இருக்கட்டும், பில் கேட்ஸாக இருக்கட்டும் எல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. சிக்ஸ்த் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் அண்ட் க்ரூஸ். ஒரு பிரைவேட் பார்ட்டி க்ரூஸில் கண்டக்ட் பண்ணாங்க. அதுலேருந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் வெளியில் லீக் ஆகவே இல்லை. ரொம்ப செக்யூர்டாக, ரொம்ப ப்ரொடெக்டிவாக பண்ணப்பட்ட ஒரு பார்ட்டின்னு சொல்லலாம். அந்த பார்ட்டியில் எல்லாமே இருந்திருக்கு. ஸோ அங்கே தான் ரிகானான்ற ஒரு பார்பேடியன் சிங்கரை பாட்டு பாட கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்து செவன்த் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில் இருக்கக்கூடிய அவங்களோட ரிலையன்ஸ் கார்பரேட் பார்க்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 அண்டர் ப்ரிவிலேஜ்டு கப்பலுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கல்யாணத்தில் தாலி, மூக்குத்தி, அவங்க கல்யாணத்தில் போடப்பட்ட ரிங்கு முதற்கொண்டு எல்லாமே கோல்டில் அவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் 1 இயருக்கு அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் லைக் பெட்டாக இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 1 இயருக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயத்துமே அவங்க கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சதுலே இவங்க பண்ண இந்த ஒட்டுமொத்த கல்யாண செலவில் இந்த ஒரு செலவு வந்துட்டு ஒரு உருப்படியான செலவாக எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மம்மேரு செரமனின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். அதுவும் ஒரு குஜராத்தோட ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன் தான். அந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முகேஷ் அம்பானியோட ஒய்ஃப் அவங்க வீட்டு சைட்ல இருந்து நீதா அம்பானியோட அம்மா பூர்ணிமா தலால் அண்ட் அவங்களோட சிஸ்டர் மம்தா தலால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட வீட்டுக்கு வரக்கூடிய பிரைட் இருக்காங்க இல்லையா, ராதிகா மர்ச்சன்ட்டுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கறது ஒரு செரமனியாக கொண்டாடி இருக்காங்க. ஸோ இது மூலிமா அவங்களோட அன்பையும் அவங்களோட பிளெஸிங்ஸையுமே இந்த ஃபங்க்ஷன் மூலமா ஷேர் பண்ணிக்கிறதா அவங்க சொல்றாங்க. அடுத்து சங்கீத் ஃபங்க்ஷன். ஸோ ஆப்வியஸ்லி வி ஆல் நோன் தட் மியூசிக்கல் பார்ட்டி. மும்பையில் இருக்கக்கூடிய ஜியோ கன்வென்ஷன் சென்டரில் இந்த பார்ட்டி நடக்குது. அங்கே யார் வரல, எல்லாருமே வந்திருக்காங்க. பாலிவுட்டை சேர்ந்த அனைத்து முக்கிய நடிகர்களுமே அங்கே வந்திருக்காங்க. அண்ட் ஸ்போர்ட் பர்சனாலிட்டிஸ் எல்லாமே வந்திருக்காங்க. ஆப்வியஸ்லி அன்னைக்கு T20 இந்தியா வேர்ல்ட் கப் வின் பண்ணுச்சு இல்லையா, அதோட செலிப்ரேஷன் ஃபங்க்ஷனுமே அங்கே நடந்துச்சு. அடுத்து வந்து பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டிஸ், அப்புறம் ரன்வீர் சிங்கோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சல்மான் கானோட பைக் ஸ்டண்ட் அண்ட் ஸ்டேஜ், இது எல்லாமே பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஜஸ்டின் பீபரோட கான்சர்ட் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 82 கோடி ரூபாய் அவரை கொடுத்து அவரை இங்கே கூட்டிகிட்டு வந்து பாட வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தான் பார்த்தீங்கன்னா சுப விவாகா அண்ட் சுப ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு அவங்களோட மேரேஜ் ஃபங்க்ஷனே நடக்குது. அண்ட் ஜூலை 14 மங்கள் உற்சவம்னு சொல்லிட்டு அவங்களோட ரிசப்ஷன் நடந்திருக்கு. இது எங்கே நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, மும்பையோட ஒரு ஹார்டஸ்ட் சிட்டி பண்ட்ரா குர்லா காம்ப்ளெக்ஸ், BKC காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜியோ கன்வென்ஷன் சென்டரில் தான் அவங்களோட மேரேஜ் ஃபங்க்ஷன் அண்ட் ரிசப்ஷன் ஃபங்க்ஷனுமே நடக்குது. கிட்டத்தட்ட அங்கே ஒரு நேரத்தில் 60,000 பேர் வரைக்கும், 60,000 பேருக்கு மேலேயுமே அந்த இடத்துல ஒரே நேரத்தில் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. BKC காம்ப்ளெக்ஸில் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பவர்ஃபுல்லான கம்பெனிஸ் எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஜியோ, ஆப்பிள், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், ஃபேஸ்புக், ஸ்பாட்டிஃபை, சிஸ்கோ, NSE, அப்புறம் கூகுள், இது மாதிரி எல்லா கம்பெனியோட ஆஃபீஸுமே அந்த இடத்துல தான் இருக்குது. அந்த இடத்துல அதுவும் முக்கியமான இடத்துல தான் அந்த கல்யாணமே நடக்குது. ஒட்டுமொத்த பாலிவுட்டுமே அங்கே தான் இருக்குது. நேற்று இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தவங்கலேருந்து காலங்காலமாக இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஸ்டாராக இருக்கக்கூடிய எல்லா பாலிவுட் ஸ்டார்ஸுமே போயிருக்கிறாங்க. நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து யார் யார் போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் அண்ட் ஃபேமிலி போயிருக்காங்க, சூர்யா ஜோதிகா போயிருக்காங்க, நயன்தாரா, விக்னேஷ் சிவன் போயிருக்காங்க, அட்லி அண்ட் ஃபேமிலி போயிருக்காங்க, ராம் சரண் போயிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் வேர்ல்டு ரெஸ்லிங் சாம்பியன் ஜான் சீனால இருந்து யஷ் வரைக்கும் எல்லாருமே போயிருக்காங்க. அந்த BKC காம்ப்ளெக்ஸை சுற்றி இருக்கக்கூடிய எந்த ஒரு ஹோட்டலுமே இன்னைக்கு அவைலபிளா இல்லை. அதாவது ஜூலை 12th அண்ட் ஜூலை 14th வந்து அவைலபிளே கிடையாது. இப்படி அவைலபிளா இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸோட ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வல் ரேட்டோட 10 டைம்ஸ் காஸ்ட்லியராக வித்துட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் பிளஸ் டாக்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 90,000 ரூபாய். கிட்டத்தட்ட ஒரு நாள் நைட்டுக்கு வந்துட்டு 6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அங்கே ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆர்கானிக்கான ஒரு மேட்டரா என்னால் இதை ஏற்றுக்க முடியல. அண்ட் டிராஃபிக் ரூல்ஸுமே நிறைய மாற்றிருக்காங்க. 1 மணில அந்த சைடு யாருக்குமே போகக்கூடாது, அண்ட் மிட் நைட்லேயுமே அந்த சைடு யாருக்குமே போகக்கூடாது. அந்த மாதிரி நிறைய டிராஃபிக் ரூல்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ்மே வந்து நிறைய வரும்ன்றதுனால மும்பையில் முக்கியமான இடங்கள்லேருந்து வரக்கூடிய முக்கியமான செலிபிரிட்டிஸ்க்குலாம் என் ரூட் கிளியர் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், அண்ட் ஏர்போர்ட்லேருந்து ஜியோ கன்வென்ஷன் சென்டருக்கு வரக்கூடிய ரூட்டாக இருக்கட்டும், எல்லா ரூட்டையுமே மும்பையில் வந்து ரொம்ப செக்யூர் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் அன்யூஷுவலாக அந்த இடத்துல யாராலுமே போக முடியாது. அன்டில் அதர்வைஸ் யூ ஹேவ்
லிமிட்டேஷன். இல்லைனா உங்களால் அந்த சைடு போகவே முடியாது. ஒன்று நீங்கள் பெரிய செலிபிரிட்டியாக இருக்கணும், இல்லை ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பவர் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கணும், இல்லை அவங்க ஃபேமிலிக்கு நீங்கள் தெரிஞ்ச ஒரு நபராக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த ஏரியாக்குள்ளே போக முடியும். யோசிச்சு பாருங்கள், இது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. நம்ம எங்கே வேணால் போகலாம், நம்ம வந்துட்டு எங்கே வேணால் வரலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது கவர்மெண்ட் போட்ட ரோட்டில் நம்மளால் அங்கே உள்ளர போக முடியாதுன்னு சொல்கிறது, அந்த ரோட்டில் அங்கே உள்ளே போகிறது கிடையாது, பட் அங்கே ரோட்டில் நடக்க முடியாதுன்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் இது ஏற்றுக்க முடியும்னு தெரில. சரி, பப்ளிக் தான் அங்கே அலோவ் பண்ணலன்னா அந்த பிகேசி டவரில் இவ்வளோ பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்குது. அந்த கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுக்கு எல்லாத்துக்குமே லீவ் கொடுத்துருக்காங்க. பாதி கம்பெனியில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஒரு நாள் ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ் ஃபுல்லாக வேஸ்ட்டு தான். அண்ட் அது கூட பரவாயில்ல, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்குமே லீவ் விட்டுருக்காங்க. எனக்கு ஒன்று புரியல, நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு எதுக்கு படிக்கிற குழந்தைங்களோட படிப்பை ஒரு நாள் நிப்பாட்டுறீங்கன்னு எனக்கு தெரியல. இது எந்த விதத்தில் இது நியாயம்னே என்னால் சொல்ல முடியல. காசு இருந்தால் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இந்த ஒரு விஷயமே போதும். ஒரு கல்யாணம்னா நிறைய நல்லது கெட்டது நடக்கும் தான், பட் இந்த மாதிரி ஒரு கல்யாணம் வந்துட்டு உலக அளவில் ரொம்ப பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. ஒரு கல்யாணத்தை இந்த அளவுக்கு ஆடம்பரமாக செலவு பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அது தனிநபரோட விருப்பம். பட் இது எல்லாத்தையுமே வந்து கடைசியில் மக்களோட தலையில் விடிகிற மாதிரி, மக்களுக்கு வந்து இடையூறு கொடுக்குற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது பார்த்தீங்களா. அதை தான் எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்றத சொல்கிறேன். அண்ட் மை ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த கப்பல் அனந்த் அம்பானி அண்ட் ராதிகா மர்ச்சன்ட் ஃபார் தியர் வெட்டிங். ஓகே, ஓவராலாக என்னால் இந்த வீடியோவில் என்ன கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் யூஸ்ஃபுல்லான திங்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அண்ட் நவ் ஐ எம் சைனிங் ஆஃப் சூர்யா ரவிச்சந்திரன். தேங்க்யூ ஸோ மச்.